Hello, commerce students. Welcome to 100 Line. ஸோ செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து சென்டம் ஸ்டடி பிளான் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் நவ் வி ஹேவ் கேம் ஃபார் அக்கௌண்டன்சி. ஸோ சம் பேப்பர்னாலே சென்டம் தான். அதுலேயும் எஸ்பெஷலி அக்கௌண்டன்சி அப்படின்னா கண்டிப்பாக 100/100 அப்படிங்கிறத நம்ம எடுத்தே ஆகணும். அந்த ஒரு 100 மார்க்ஸ் விட்டு கொடுக்கக்கூடாது எப்பயுமே. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் இட் செல்ஃப் அந்த லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம், தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரைக்குமே நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. 100 அப்படிங்கிறத கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் 100 எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் போர்ஷன்ஸ், ரெண்டாவது ஒன் கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க, நம்மளுக்கு வந்து 15 மார்க்ஸ் கேட்பாங்க, 1 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல 5 மார்க்ல 5 மார்க்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எதிர ஒரு சாய்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் புக் இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கணும். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல 6 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து 8 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் 12th அண்ட் திஸ் இஸ் ஃபார் 11th. சரிங்களா? ஸோ எந்தெந்த சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிட்டோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 5 சாப்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. தட் இஸ் அப் டு ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நம்மளுமே ஓரளவுக்கு ஒரு 4 சாப்டர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தோம். அதாவது உங்களோட குட்வில் சாப்டர் வரைக்குமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல அது வரைக்கும் தான் போர்ஷனா இருந்தது. அண்ட் 5 and 6 அப்படிங்கறத நம்ம இப்ப படிக்கணும். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து 3 சாப்டர்ஸ் புதுசா படிக்கணும். 6, 7 and 8 வந்து புதுசா படிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஒன்று போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளானை வச்சு நம்ம எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ 12th நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? 6 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இந்த 6 சாப்டர்ஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், எது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது எதுவுமே தெரியாம தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சாப்டர்ல ஜஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பப்ளிக் எக்ஸாம்க்கே அதோட வெயிட்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அதை உட்காந்து மாங்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது நம்மளோட டைம் வேஸ்ட் அண்ட் எனர்ஜி வேஸ்ட், ரைட்? ஸோ அதுக்கு தான் வெயிட்டேஜ் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்கு. செகண்ட் சாப்டர் உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ்க்கு வெயிட்டேஜா இருக்கும், 22 மார்க்ஸ் வெயிட்டேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு ஒரு 15 மார்க்ஸ் வெயிட்டேஜா இருக்கும். அண்ட் தேர்ட் சாப்டர் அது ஆல்சோ உங்களுக்கு ஒரு 15 மார்க்ஸ் வெயிட்டேஜா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்டர்லயும் இம்பார்ட்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அப்படி இருக்கிற இந்த 6 சாப்டர்ஸை நீங்க இப்பயே படிச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த 5 மார்க்ஸ் கவர் ஆயிடும்பா. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க், செகண்ட் சாப்டர்ல 2 5 மார்க் வந்துடும், தேர்ட் சாப்டர்ல 1, ஃபோர்த் சாப்டர்ல 1, ஃபிஃப்த் சாப்டர்ல 1, சிக்ஸ்த் சாப்டர்ல 1. ஸோ உங்களுக்கே தெரியுது அரௌண்ட் ஒரு 6 to 7 5 மார்க்ஸ் வந்து இந்த 6 சாப்டர்ஸ் இருந்து நம்மளுக்கு கவர் ஆயிடும். இதை நான் குவார்டர்லிக்கு சொல்லல, இதை நான் பப்ளிக் எக்ஸாம்க்கே சொல்றேன். ஸோ இந்த 6 சாப்டர்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, இந்த 6 சாப்டர் மட்டும் நீங்க தரவா முடிச்சிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரும்போது உங்களால 85+ தாராளமா ஸ்கோர் பண்ண முடியும். It depends upon the question paper structure. So 6 chapters அப்படிங்கறத நீங்க எங்கேயுமே ஒமிட் பண்ண கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்லா கவனமும் எங்க இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் புக் பேக் எக்ஸசைசஸ். வெதர் இட் இஸ் எக்ஸசைசஸ் ஆர் இட் இஸ் அ தியரி, நீங்க கம்ப்ளீட் ஃபோக்கஸை அங்கதான் வைக்கணும். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது என்னன்னே கண்ணை திறந்து பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம அடுத்த ஃபோக்கஸ் நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அக்கௌண்டன்சினா எப்பயுமே ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பண்ற ஒரு குட்டி மிஸ்டேக் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன்ல ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல ரொம்ப தெளிவா இருங்க. புக் பேக்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தியரி இல்லஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. புக் பேக் அப்படிங்கிறது விச் இன்க்ளூட்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்சோப்பா. ஓகேயா? இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே அங்கே இன்க்ளூட் ஆகும். ஓகே, இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் வச்சிருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஃபார் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் 2024 அண்ட் 2025. 2025ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் அண்ட் 2024ல யூ கேன் கோ த்ரூ எவ்ரி திங். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, மிட் டர்ம் எக்ஸாமினேஷன், மந்த்லி எக்ஸாமினேஷன். இந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட்ல என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்துலயுமே கோ த்ரூ பண்ணுங்க. யூ ஜஸ்ட் டேக் அ பேப்பர் அண்ட் ரேண்டம்லி அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் டைம் ஃபார் 3 hours. அந்த டைம்ல நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு PYQ-வை சால்வ் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டிக் டு ஒன் ரிசோர்ஸ். எப்பயுமே ஒரே ஒரு ரிசோர்ஸ். இப்போ நீங்க வந்து ஆப் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா
நான் வந்து உங்களை 100 லேர்னிங் கைடையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் நீங்க ஒரு யூடியூப் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரே ஒரு ரிசோர்ஸை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எதர் இட் கேன் பி அ டெக்ஸ்ட் புக், ஒரு நீங்க ஃபாலோ பண்ற உங்க ஸ்கூல்ல ரெஃபர் பண்ற ஏதோ ஒரு கைட் புக், ஏதோ ஒன்னா இருக்கலாம். பட் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்றது வந்து டெக்ஸ்ட் புக்கு போங்க அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சாலும், காமர்ஸ் படிச்சாலும், அக்கௌண்டன்சி படிச்சாலும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் நம்பி இருங்கன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ கோ ஃபார் டெக்ஸ்ட் புக் ஆல்வேஸ். இந்த விஷயத்துலலாம் நீங்க தரவா இருக்கீங்க அப்படின்னா உங்களால நாட் ஈவன் சிங்கிள் மார்க் மிஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம கமிங் பேக் டு த மோஸ்ட் குரூஷியல் பார்ட், புக் இன்சைட்ல இருந்து 1 மார்க்ஸ் ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க புக்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கும்போது எப்படியும் நம்ம கண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு பேஜை திருப்பும் போது நம்ம கண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி புக்கை படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா யூ வில் நெவர் மிஸ் அ புக் இன்சைட் 1 மார்க்ஸ். ஏன்னா இதுக்கு தனி ஃபைல் எடுத்து நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போதே அப்படியே மேலே கீழே இருக்கிற டீடைல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா அக்கௌண்டன்சி புக்லயுமே டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அண்ட் யூ கேன் கோ த்ரூ த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இல்லை பின்னாடி இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்லயோ இல்லை 3 மார்க்லயோ வருது, இல்லை 1 மார்க்ல ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா நாம லட்டு மாதிரி மார்க்கை வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது. அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தான்ப்பா 8 சாப்டர்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க ஆல்ரெடி 5 சாப்டர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஸோ 6, 7 and 8 மட்டும் புதுசா படிக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ஃபர்ஸ்ட் புதுசா எதை படிக்கணுமோ அதை வந்து படிச்சு முடிச்சுக்கோங்க. 6, 7 and 8 வந்து கம்ப்ளீட்டா தரவா படிச்சு முடிச்சுக்கோங்க. வித் ஆல் த கவரிங் ஆல் த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஸ்டார்ட் ரிவைசிங் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீங்க ஏதாவது லேகா இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த படிக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எல்லா சாப்டர்ஸ்லயுமே 5 மார்க்ஸ் மேண்டேட்டரியா வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்சிடியரி புக்ல இருக்கிற கேஷ் புக் அண்ட் பிரைம் என்ட்ரில இருந்து கண்டிப்பா ஒரு ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க, லெஜர்ல இருந்து கண்டிப்பா ஒரு லெஜர் கேட்பாங்க, அண்ட் பிஆர்எஸ் சாப்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு பிஆர்எஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் தியரியா இருக்கிறதுனால அதை நம்ம கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் நீங்க வந்து தியரியில தரவா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு லெஜர் சம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 பேஜஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய லெஜர் சம் கொடுத்துட்டாங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த கேஷ்க்கு ஒரு லெஜர் போடுவீங்க, பேங்க்குக்கு போடுவீங்க, அப்புறம் யாராவது டேட்டா கிரெடிட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போடணும், பர்ச்சேசஸ்க்கு போடணும், அண்ட் சேல்ஸுக்கு போடணும். இந்த மாதிரி நீங்க லெஜர் போடுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, இல்ல செகண்ட் சாப்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு டிஃபரன்சியேஷன் கொஸ்டினே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஃபரன்சியேஷன் கொஸ்டினுக்கு பேசஸ் 5 பாயிண்ட் எழுதிட்டு டிஃபரன்சியேஷன்ல 2க்கும் 5 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சுதா? இட் ஜஸ்ட் எண்டட் வித் 1 பேஜ், ரைட்? ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், 1 and 2ல இருக்க தியரியை கண்டிப்பா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா உட்காந்து படிச்சுக்கோங்க. அண்ட் 3, 4, 5, 6, 7, 8ல இருக்க தியரி படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 1 and 2க்கு முடிச்சுக்கோங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா 3ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற ஆல் த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இன் சம் சாப்டர்ஸ் அது எல்லாத்தையுமே தியரியே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். வெல், இங்க நான் என்ன பேச வரேன் அப்படின்னா கம்ப்ளீட் தியரி பார்ட் வந்து பேசுறேன். இந்த தியரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஒரு டைம் சேவிங் மாதிரி. ஒரு 5 மார்க்கு பெரிய சம் இருக்கு, அந்த சம்முக்கு ஒரு ஆப்போசிட்ல உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கறது ஒரு தியரியா கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு பேஜ் தான் வரும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தியரி தான் ப்ரிஃபர் பண்ணும். பிகாஸ் அக்கௌண்டன்சி பேப்பர்ல வந்து கால்குலேஷனுக்கு டைம்ஸ் பத்தாது. ஸோ அப்போ டைம் பத்தாதப்ப நீங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு தியரியில காம்பன்சேட் பண்ணதா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு எனக்கு ஸ்கூல்ல மார்க்கே போட மாட்டாங்க, எங்க ஸ்கூல்ல சென்டம் போட மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே ப்ராக்டிஸ் தான். நம்ம ரியல் வார் எங்க இருக்கும்னா பப்ளிக் எக்ஸாம்ல தான் இருக்கும். அதனால உங்களோட ஃபோக்கஸை வந்து இந்த இடத்துல நீங்க தியரிக்கு மாத்திக்கோங்க. அண்ட் தியரி ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் 6, 7 and 8 சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 to 5 சாப்டர்ஸ் ரிவிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க 3 to 8 சாப்டர்ஸ்ல இருக்க தியரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அக்கௌண்டன்சியோட ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? இஃப் யூ ஆர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 சாப்டர்ஸ் தான் 12th இருக்கு. உண்மையிலே 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட தேவை கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் போடுறதுனால எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பேஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்களுமே 12th போய் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி அக்கௌண்டன்சில கண்டிப்பா சென்டம் எடுக்கிறதுக்காக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபுல் ஃபிளெட்ஜ் எஃபர்ட்டை போடுங்க. எஃபர்ட்ஸ் வில் பி ஆன்சர்ட்.